தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள இறைவாக்கியங்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் நிலைவாழ்வை அடைவதற்கு உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவை சோதிக்கின்றார். அதற்கு இயேசு அந்த திருச்சட்ட அறிஞரை பார்த்து, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கின்றது என்பதை நீர் வாசித்ததில்லையா என்று கேட்கின்றார். அந்த திருச்சட்ட அறிஞர் மீண்டுமாக, உன் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ அன்பு செய்வாயாக, இரண்டாவது கட்டளையாக உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் அன்பு செய்வாயாக என்று 2 கட்டளைகளை அவர் சொல்லுகின்றார். இயேசு அவரை பார்த்து, நன்றாக சொன்னேர், நீரும் அதை செய் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில், முற்போக்கு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில், ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த பரிசேயருக்கு திருச்சட்ட அறிஞருக்கு சொன்ன அந்த இறை வார்த்தையின்படி நாம் வாழ்கின்றோமா? நம்முடைய முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் ஆண்டவர் இயேசுவை நாம் அன்பு செய்கின்றோமா? அல்லது உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நீ நேசிக்கின்றாயா என்பதை இன்றைய காலகட்டங்களில் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. முதலில் நாம் ஆண்டவரை அன்பு செய்கின்றோமா? முதலில் நான் என்னை அன்பு செய்கின்றேனா? கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நான் என்னை முழுவதுமாக அன்பு செய்ய கற்றுக்கொண்டால்தான் நான் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும், என்னுடைய சகோதரர்களை அன்பு செய்ய முடியும், சகோதரியை அன்பு செய்ய முடியும், நண்பர்களை அன்பு செய்ய முடியும், அயலானை அன்பு செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு இவை அனைத்தையும் இன்று வரை செய்து வருகின்றார். அன்பினால் தன்னை ஆட்கொண்டு, இந்த உலக மக்களை அன்பினால் ஆட்கொண்டு ஆண்டவர் இயேசு தெல்லம் தெளிவாக நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதற்காக பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசு இறுதி மூச்சு வரையிலும் தான் மற்றவர்களை அன்பு செய்யக்கூடிய ஆற்றலை அவர் நிறைவாக கொண்டிருக்கின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மீண்டுமாக இந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு எரிகோவுக்கு செல்லுகின்ற வழியிலே ஒரு கல்வர் கையில் அகப்பட்ட ஒருவனை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். குரு வருகின்றார், பரிசேயன் வருகின்றான், ஆயக்காரன் வருகின்றான். அவர்கள் அனைவரும் ஒதுங்கி போகின்றனர். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அவன் அருகில் சென்று அவனை தூக்கி அணைத்து அவனுடைய காயங்களுக்கு கட்டு போட்டு மருத்துவமனையிலே சென்று அவனை சேர்த்து வைக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, குருவா, பரிசேயனா, இல்லை இந்த சமாரியரா? யார் இவர்களுக்கு அடுத்து இருப்பவருக்கு உதவி செய்கின்றவர்? இந்த நண்பனுக்கு உதவி செய்தவர் யார்? கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களுள் ஒருவனாக இருந்து தன்னைத்தானே மனிதனாக அவன் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சமாரியர் மட்டும்தான் அவனுக்கு அன்பு செய்கின்றார். அவனை மருத்துவமனையில் சேர்க்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒன்று உண்டு. ஜெபிப்போமா? அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன். நீங்களும் இந்த காணொளியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவரிடத்தில். அன்பு இயேசுவே, இதோ இந்த நொறுங்கிய உள்ளத்தோடு அமர்ந்து இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அவருடைய உள்ளங்களில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள், பிளவுகள், துன்பங்கள், துயரங்கள், மனக்கசப்பானவைகள் அனைத்தையும் ஆண்டவரை நீர் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை, அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடும் ஆண்டவரே. இதோ
கல்வர் கையில் அகப்பட்ட அந்த சகோதரனை இந்த பரிசேயன் எப்படி தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டு அவர் உதவி செய்கின்றாரோ, நொறுங்கிய உள்ளத்தோடு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவரே, நீர் கடவுளின் மகன் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு தாரும், அவர்களுக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே. அவர்களுடைய மனதை உடைத்து உருமாற்றி ஆண்டவரே, புதியதொரு இதயமாக நீர் அவர்களுக்கு மாற்றும் ஆண்டவரே. என் அன்பு இயேசுவே, இதோ எத்தனையோ பிரச்சனைகள், குடும்பத்தில் கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, அண்ணன் தம்பிகளால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனை, இன்று உலகத்தில் பிரச்சனை என்று பிரச்சனையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள், இதை காணுகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்காகவும் ஆண்டவரை நான் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அவர்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தால், ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு ஜெபித்தால், ஆண்டவர் இயேசுவால் என்னை குணப்படுத்த முடியும், சுகப்படுத்த முடியும், என்னால் எனக்கு இருக்கின்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலை தர முடியும் என்று அவர்கள் நம்பிக்கையோடு ஜெபித்தால், ஆண்டவர் இயேசு அவர்களை சுகப்படுத்துவாராக. ஆண்டவர் இயேசு அவர்களை குணப்படுத்துவாராக. எல்லா கட்டுகளிலிருந்தும், எல்லா துன்பங்களிலிருந்தும், எல்லா துயரங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அவர்களை சுகப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.